ஹலோ எவ்ரிவன், உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி பெண்களுக்கான பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். பெண்களே, நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு எந்த ஒரு ஆண் மகனையுமே சொல்கிறதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துறாதீங்க. அதுக்கான உரிமையை அவங்களுக்கு கொடுத்துறாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய சுயமரியாதையை நீங்களே குறைச்சிக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். நீ ஏன் சொல்கிற நான் அழகாக இருக்கேன்னு? நான் நெட்டையாக இருந்தாலும் குட்டையாக இருந்தாலும் அழகாக இருந்தாலும் அழகாக இல்லாமல் இருந்தாலும் ஒல்லியாக இருந்தாலும் குண்டாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் அழகுதான்னு எனக்கே தெரியும், அதை நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வானதை கடந்து போகிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பழகிக்கணும். அப்படி நீங்கள் பழகிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா உங்கள் வாழ்க்கையில் தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லை, ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அழகாக தான் இருக்கேனா, அப்படியா அப்படின்னு நீங்கள் டவுட் பட்டு அதை ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உயிரோடு நீங்களே உங்களுக்கு ஜீவசமாதி கட்டிக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் பெண்களே, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே அழகாக தான் இருக்கீங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்டை மற்ற ஆண்கள்கிட்டருந்து நீங்கள் எதிர்பார்க்குறத முதல்ல நிப்பாட்டிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் ஸ்கூலில் குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன அப்படின்னு டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இதை ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு குட் டச் அப்படின்னா என்ன, பேட் டச் அப்படின்னா என்னன்னு நீங்கள் சொல்லி கொடுத்து இந்த வயசுலேயே குழப்பறதை விட்டுட்டு யாராக இருந்தாலும் டோன்ட் டச் அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க ரொம்பவே ஹெல்த்தியாக வளருவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயமும் கூட. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை நம்ம நல்லபடியாக கொண்டு போக முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் மறுபடியும் நீங்கள் போட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு சில புரிதல் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணாட்டியும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.